என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு வாசிக்க போற கதை ஆன்ம வளர்ச்சிக்காக அனைத்தையும் துறந்துவிடு. வாசிக்கலாமா? சுமத் ஒரு நேர்மையான சீடன். ஆன்மீகத்தின் பொருளை அறிந்து கொள்வதற்காக அவன் கடுமையாக முயற்சித்து வந்தான். அதற்காக அவன் பல பல புத்தகங்களை தேடி தேடி படித்தான். பல்வேறு ஊர்களுக்கு பயணித்தான். பல வகையான தியான வகுப்புகளில் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டான். ஆனால் அந்த முயற்சிகளால் அவனுக்கு பயன் ஏதும் கிடைக்கவில்லை. முடிவில் ஒரு குருவின் ஆசிரமத்திற்கு சேர்ந்தான் சுமத். ஒவ்வொரு மாதமும் தனது ஆன்ம வளர்ச்சி குறித்த அறிக்கையை குருவுக்கு வெகு சிரத்தையுடன் அனுப்பினான். முதல் மாதம் அவன் இப்படி எழுதினான்: எனது விழிப்புணர்வு விரிவடைந்து வருவதை உணர்கிறேன். இந்த அண்டத்துடன் நான் ஒன்று போவதை அனுபவிக்கிறேன். படித்து பார்த்த குரு அந்த அறிக்கையை கசக்கி வீசி எறிந்தார். இரண்டாம் மாதம் அவன் எழுதினான்: எல்லா விஷயங்களிலும் ஒரு ஒழுங்கு இருப்பதை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன். அதை படித்த குரு மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார். சுமத்தின் மூன்றாவது மாத அறிக்கை இப்படி இருந்தது: ஒன்று பலவாக பரிமாணிப்பதின் மர்மம் என் அறிவு தேடலுக்கு புலப்பட்டு விட்டது. படித்த குரு கொட்டாவி விட்டார். அடுத்த மாத அறிக்கை இப்படி போனது: எவரும் பிறப்பதில்லை, எவரும் வாழ்வதில்லை, எவரும் இறப்பதில்லை. ஏமாற்றத்துடன் குரு தன் தலையில் அடித்துக் கொண்டார். அதன்பின் ஒரு வருட காலம் சுமத்தை பற்றி எந்த தகவலுமே இல்லை. மாத அறிக்கையை நினைவூட்டி அவனுக்கு தகவல் அனுப்பினார் குரு. இந்த முறை அவன் அனுப்பிய அறிக்கையை படித்த குரு ஆனந்தத்தால் துள்ளி குதித்தார். சுமத் இந்த அறிக்கையில் அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை என்று எழுதியிருந்தான். அதற்கு ஒரு சீடன் கேட்டான்: குருவே, தாங்கள் இத்தனை மாத கடிதத்தில் வருத்தம் அடைந்ததும் இப்பொழுது மகிழ்வதற்கும் என்ன காரணம் என்று. குரு சொன்னார்: ஆன்ம வளர்ச்சி என்பது நாம் என்ன கற்றுக்கொண்டோம், எதை கண்டுபிடித்தோம் என்பது போன்ற அளவீடுகளால் கட்டமைக்கப்படுவதில்லை. மாறாக உலகியல் இன்பங்களிலிருந்தும் எதிர்பார்ப்புகளிலிருந்தும் நாம் எந்த அளவு விலகி செல்கிறோம், எந்த அளவுக்கு அவற்றை ஒதுக்கி தள்ளுகிறோம் என்பதை பொறுத்தது என்றார் குரு. நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.